ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஜூலை மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு கிரகத்தால் ஆட்டமானது ஆரம்பமாக போகுது. காரணம் என்னன்னா, சூரியன் கடக ராசியில் வரக்கூடிய ஆடி மாதமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனுடைய தேக பலன்களை தான் இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த கிரகங்களால் உங்கள் ராசிக்கு ஆட்டம் அதிர்ஷ்டமாக இருக்குமா இல்லை ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதிர்ஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டங்கிறத ஷேர் பண்ணுறேன், ஆபத்தாக இருந்தாலும் என்ன ஆபத்து அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் கேட்கலாம், இந்த ஆடி என்ன அவ்வளோ ஸ்பெஷலாக அப்படின்ட்டு. மற்ற எல்லா மாதத்தை விட இந்த ஆடி ஸ்பெஷல் தான். ஏன்னா இந்த ஆடியில் சூரியன் வேறு திசையில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். அதாவது தாட்சாணிய புண்ணிய காலமானது ஆரம்பமாகும். அதோடு இது கடக மாதம் என்றும் அழைக்கப்படும். இந்த ஆடியில் ஒவ்வொன்றுமே நிறைய விசேஷங்கள் வரும். அந்த விசேஷங்கள் வருவதை தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டால் நம்ம ராசிக்கு அதிர்ஷ்டம் கொட்டுன்னு கொட்டோ. அந்த வகையில் ஆடியுடைய சிறப்புகள் பற்றி தெரியாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆடி மாதத்தில் இத்தனை சிறப்புகளா அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விசேஷங்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த விசேஷங்களில் என்ன செய்தால் உங்களுக்கு நற்பலன் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்குங்க, இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆடி மாதத்தில் உலகம் முழுவதில் உள்ள அனைத்து கோவில்கள்லையுமே விழாக்கள் சிறப்பாக வழிபாடு இருக்குது. இதுதான் ஆடியில் ஃபஸ்ட்டு சிறப்பான ஒரு விஷயமே. ஆக்சுவலி தமிழ் நாட்காட்டின்படி 4வது மாதமாக ஆடி மாதம் கரெக்டாக ஜூலை 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 16 வரைக்கும் இருக்குது. ஆன்மீகத்தில் சக்தி வழிபாட்டிற்கும் இயற்கைக்கும் விவசாயத்திற்கும் மிகவும் உகந்த மாதமாக கருதப்படுவது இந்த மாதம். இது தாட்சாணிய புண்ணிய காலத்தின் தொடக்கம் என்று கூட சொல்லலாம். ஆக்சுவலி இந்த ஆடி மாதத்தில் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து கோவில்கள்லையுமே விழா எடுக்கிறது ரொம்ப சிறப்பாக ஒரு விஷயம். அதுவும் இந்த மாதத்தில் அம்மன் வழிபாடு, நீர்நிலைகளை வணங்குறது, முன்னோர்களுக்கான திதி கொடுக்கறது போன்ற ஆன்மீக நிகழ்வுகள் இவற்றில் விசேஷமாக நடைபெறும். அதுவும் இந்த மாதத்தில் அம்மன் வழிபாடு, அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றுறது, பொங்கல் வைக்கிறது, வேண்டுதல்கள் நிறைவேற்றுறது, முன்னோர்களுக்கான திதி கொடுக்கறது, ஆடிப்பெருக்கு, இந்த மாதிரி முக்கிய நிகழ்வுகளில் உங்கள் ராசிக்கேற்ப கொண்டாடினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதிலும் ஸ்பெஷலாக ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி போன்ற நாட்கள் கோவில்களில் பெண்கள் கூட்டம் அலைமோதும். அதனால் நீங்களும் இந்த அலைமோதக்கூடிய கூட்டத்தில் ஆடி மாதம் அம்பிகையை வேண்டிங்கன்னா வேண்டிய வரத்தை பெற முடியும். ஸோ இந்த மாதம் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விசேஷங்கள் இருக்குது. அதெல்லாம் புரிஞ்சு உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். சரி, இப்போ ஆன்மீக ரீதியாகவும் விவசாய ரீதியாகவும் தமிழ் கலாச்சாரத்தில் ஆடி மாதம் என்னென்னலாம் சிறப்பாக இருக்கும், அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மிதுன ராசிக்காரங்க அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதெல்லாம் செய்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி இந்த ஆடியில் ஃபஸ்ட்டு அம்மன் வழிபாடு தான் ஹைலைட்டாக உங்களுக்கு சொல்லப்படுது. ஆடி மாதம் முழுவதுமே அம்மன் மற்றும் குலதெய்வ வழிபாடு உகந்ததாக சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் நீங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் போய் வழிபாடு செய்தீங்கன்னா இந்த நாட்களில் அம்மன் கோவிலில் பயங்கரமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த நாட்களில் அம்மன் கோவில்களில் நீங்கள் சுமங்கலிகள், கன்னிப்பெண்கள் வேண்டுதல்கள் நிறைவேற வழிபாடு செய்யுங்க. அம்மனுக்குரிய மிக சிறப்பான மாதம் என்பதால் அம்மனுக்குரிய சிறப்பு பூஜைகளும், குறிப்பாக மாரியம்மன், காளியம்மன் கோவில்களில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கூழ் ஊற்றுறது, பொங்கல் வைக்கிறது, இந்த மாதிரி விசேஷங்கள் நீங்கள் செய்தீங்கன்னாவே நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே நடக்கும். அப்புறம் ஆடியில் வரக்கூடிய செவ்வாய், ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் ராசிக்கார பெண்கள் மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும். இது ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம். இதனால் மாங்கல்ய பலம் கூடும் என்பது ஐதீகம். நீங்கள் ஆடி செவ்வாயில் பெண்கள் ஔவையார் விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு.
இது இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்காரங்க கணவனின் ஆயுள், குழந்தை வரம், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கிறது, திருமண வரம் கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து இருக்கும். அதனால் ஆடி செவ்வாயில் மிதுன ராசிக்கார பெண்கள் விரதம் இருக்கிறது இந்த பலனை கொடுக்கும். அப்புறம் ஆடியில் வரக்கூடிய வெள்ளி, ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் உங்கள் ராசிக்கார பெண்கள் கணவரின் ஆயுள் நீடிக்கவும் தீர்க்க சுமங்கலி வரம் பெறவும் விரதம் இருக்க வேண்டும். குறிப்பாக ஆடி வெள்ளியில் நீங்கள் உங்களோட சக்திக்கு ஏற்ப அம்மனுக்கு பொங்கல் வைத்து 4 பேருக்கு தானமாக கொடுத்து வழிபாடு செய்யணும். இதனால் ஆடி உங்களுக்கு வெள்ளியில் இந்த பரிகாரம் செய்கிறதுனால பயங்கரமான ஒரு மாற்றம் ஏற்படும். அதுக்கப்புறமேட்டு ஆடியில் வரக்கூடிய கிருத்திகை, கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உரியது. ஆடி மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருக்க துவங்கி 6 மாதங்கள் கிருத்திகை விரதம் இருந்து தை மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் முடிப்பது சிறப்பு. ஆடி கிருத்திகையில் தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். இந்த சிறப்பு வழிபாடுகள் நடைபெறக்கூடிய இந்த ஆடி கிருத்திகையில் உங்கள் ராசிக்காரங்க குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 6 மாதத்தில் விரதத்தை முடிக்கிறதுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு தொட்டிலுக்கு ஆர்டர் பண்ணுற அளவுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். அப்புறம் ஆடியில் வரக்கூடிய அமாவாசை, ஆடியில் அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா உங்கள் ராசிக்கு 6 மாதம் தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும். மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதனால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாமல் இருந்த தவறிய உங்கள் ராசிக்காரங்க ஆடி மாத அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் திதி கொடுக்க மிகவும் உகந்த நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் கடற்கரை அல்லது நதிக்கரையில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆடி பெருக்கு ஆடி 18. ஆக்சுவலி இந்த நாளில் உங்கள் ராசிக்காரங்க ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் புதுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதை கொண்டாடணும். இந்த நாளில் இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் காவேரி போன்ற நதிக்கரையில் புதுசாக கல்யாணமான உங்கள் ராசிக்கார தம்பதிகள் பெண்கள் ஆற்றங்கரையில் கூடி பூஜை செய்து புதிய ஆடை மற்றும் மஞ்சள் கயிறை கழுத்தில் மாற்றி கொள்ளணும். இதை வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறமேட்டு ஆடியில் வரக்கூடிய பூரம், ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் தான் உமாதேவி அவதரித்ததாக புராணங்களில் சொல்லப்படுது. ஆண்டாள் அவதரித்தது இதே நாளில் தான். அதனால் இந்த நாளில் உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்தாங்க. அப்படிங்கிறதுனால இந்த நாளில் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்கிறது நல்லது. பின்னர் உங்கள் ராசிக்காரங்க வந்து வளையல் வந்து அம்மனுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பிரசாதமாக கொடுக்கக்கூடிய வளையலை கையில் போட்டுக்கணும். ஸோ மிதுன ராசிக்காரங்க இந்த மாதிரி ஆடியில் வந்து கரெக்டாக அந்தந்த நாளில் சில விஷயங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு ஆடி சிறப்பானதாக இருக்கும். அதனால் மறக்காமல் ஆடியில் இந்த விஷயம்லாம் வந்து செய்து பயன்பெறுங்க. இப்போ உங்களுக்கு பலன்கள் வந்து குறிப்பிட்டு சிலது சொல்ல போகிறேன். மிதுன ராசி மற்றும் லக்கணத்திற்கு எதிரிகளை வெல்லக்கூடிய யோகம் ஆடியில் உண்டாகும். வழக்குகள் இருந்த பிரச்சனைகள் வந்து தீரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குங்கிறது கூடும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாம் உண்டாகும். விரயங்கள் அனைத்தும் குறையும். பணவரவு நன்றாக இருக்கும். பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நீங்கும். அதுவும் வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்கள்லாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வாகனத்தில் வேகமாக செல்வது, போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது, செல்ஃபோன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுவது போன்றவற்றை இந்த ஆடியில் தவிர்ப்பது உங்கள் ராசிக்கு நல்லது. சனி வக்ரமாக ஆடியில் இருப்பதால் மிகுந்த கவனமாக ஒரு பக்கம் இருக்க வேண்டும். மெயினாக மண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பணம் வந்து சேரும், அதில் அனுகூலம் ஏற்படும். அதே போல் வீடு நிலம் கனிமங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு ஜாக்பாட் வந்து உண்டாகும். திடீர் பயணங்கள் அனுகூலத்தை தரும். தொடர்ச்சியாக இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். மேல் அதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக யோகம் உண்டாகும். சூரியன் புதன் சேர்க்கை இருப்பதால் வாக்குஸ்தான வாக்குகள் தொடர்பான விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை. அதோடு உங்களுக்கு சிக்கல் தீரும். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுவும் மிதுன ராசி பெற்றோர் குழந்தைகளிடம் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. கிரெடிட் கார்டு பிரச்சனை, பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, கோர்ட் பிரச்சனை போன்றவை சரியாகும். எதிரியாக இருந்தவர்கள் உங்களிடம் இணக்கமாக மாறுவாங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும். தைரிய தன்னம்பிக்கை உண்டாகும். இந்த ஆடி நல்ல காலகட்டம், ஜாக்பாட் இருக்குது.
ஆடியில் நான் சொன்ன பலன்களையும் பரிகாரங்களையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாக்பாட் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயன் பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.